பறந்து வரும். சொத்தமைக்கும் சூழ்நிலைக்கு பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கு, வானம் வானப்படை அப்படி இருக்கே. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியம் நாடு. இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி திருப்படம் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு 8 மணிக்கு பொன்னால காலத்து வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிட கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளுக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க மேல உயிரோட முடியாது. ஆனாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் வாங்கல வரியா மாமா? சரி சரி, இப்படியே பேசிக்கூட நேரம் போது தெரியாது. இந்த வழியா யாராச்சும் ஆம்பளை வரவங்கள பார்த்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஆச்சு அட்டன் பண்ணி ஆகணும். பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துருக்காரு. கரண்ட் பில்லு கட்டுறேன். இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கிறது தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போனோம், வழி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போறாளே போறாளே பெரிய தாவாரம் மாய பட்டுக்கலாம். என்னுடைய பெயர் தான். அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். 3 வாட்டி வந்தா பேர் சொன்னங்க. சரிங்க, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலைங்க. அப்படிங்க. கற்சிலை. ஆமா. ஓ சரி. சிலை தாங்க நீங்க. சிலை அதெல்லாம் இருக்கட்டும். நோ. Your name? My name is ஒசாமா பில்லேடு. என்னது? அடுத்த மாதம் ஒசாமா பில்லேடு. I am fine. பில்லேடு எனக்கு உள்ள சுத்தம் பண்ணுங்க. சரிங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? உண்மையா சொல்லுங்க. பக்கத்துல ஏரோப்ளேன் நின்று கொண்டிருக்கு. என்னது? ஏரோப்ளேன். அப்படி சொல்லுங்க. அதனால சும்மா வரல. என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது?
இடம் பெருசா அப்படியா? வந்து வெகு நேரம் மாறி விட்டது. ஆமா. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடி கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? இதுவரை யாரையும் கேட்டு பார்த்தது அப்படியாங்க? யாருமே சொல்லல. சொல்லல. நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா பரமடி இடத்துக்கு தான் நிஜமாவே வந்திருக்கீங்க.